ரஜினியினுடைய நிகழ்ச்சினாலே அன்னைக்கு பேசு பொருள் ரஜினி மட்டும்தான். அந்த அளவுக்கு சினிமா உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இது யாரும் சொல்லி தெரிய போறதில்ல. வழக்கம் போல அவர் கார்ல இருந்து இறங்குறது, நடக்கிறது, அந்த ஸ்டேஜ் ஏறுறது, அதே ஸ்டைல், அதே ஸ்பீடு கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. மின்னல் போல நீ நடந்து வந்தால் அப்படிங்கிற வைரமுத்து எழுதின அண்ணாமலைக்கு எழுதினதா இருக்கட்டும், ரஜினியோட நடையை பற்றி இதுவரையும் பாடல் ஆசிரியர்கள் வாலி, வைரமுத்து எழுதினதா இருக்கட்டும், இப்போ வரையும் அவருடைய 35 வயசு 45 வயசுல சொன்னது இப்போ 74 வயசுலயும் உண்மையாகிற விதமும் அவ்வளோ ஸ்டைலாக கம்பீரமாக வழக்கம் போல பேசியிருக்காரு. ரஜினியினுடைய இந்த ஸ்பீச்சுங்கிறது வழமையான பாணி தான். அவருக்கு எப்பவுமே தன்னுடன் பணியாற்றிய நடிகர்களை வானளாவிய அளவு புகழ்வார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் வந்து பெரிய ஆள் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அப்படிங்கிறார். படம் இயக்கிக்கிட்டு இருக்கும்போது சொன்னால் பரவாயில்ல. இல்லை படம் அடுத்த படம் இவர் இயக்கணுங்கிறதுக்காக சும்மா அவர் அப்பீஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகும் தன்னை விட இயக்குனர் தான் படத்துல கெத்து, அவர் தான் படத்துல பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு அவர் பாராட்டுறது வந்து வழக்கம் போல அவருடைய பெருந்தன்மையை தான் காமிக்குது.